ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போற கதை பூமியில் சொர்க்கம். இந்த தலைப்புல இருக்கிறது. ஒரு நாள் பெரியார் ஒருத்தர் வராது. அவரும் தியானம் செய்யற வழக்கம் உள்ளவர். ஒரு பெரிய சன்னியாசி குண தொடர்பு கொண்டவரா இருக்கார். அவர் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. நானும் அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது, என்ன சார், உலகம் முழுசும் எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவனே இருக்கு. எதிர்காலத்துல மனுஷங்க நிம்மதியா வாழ முடியாத மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி, அதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன கேட்டார். நான் தெரியலன்னு சொன்னேன். அதுக்கு மனிதர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாம மனுஷங்க மனசு வச்சா இந்த பூமியை சொர்வமா மாத்த முடியும் சார். இது ஏதோ பேச்சில் வார்த்தைக்காக நான் சொன்னேன், இது நிஜம்தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல வந்தாருங்கிறத நான் ரொம்பவும் ஆர்வத்தோட கேட்க தயாரா இருந்தேன். அவர் என்ன சொன்னாருன்னா, சில விஞ்ஞான உண்மைகளை உனக்கு நான் சொல்றேன். ஒரு சோதனை நடத்தணும். ஒரே மாதிரி 2 தோட்டங்கள். அதுல ஒரு தோட்டத்துல இருக்கிற தோட்டக்காரர் அங்க இருக்கிற எல்லா கொடிகள் இது மேல ரொம்பவும் அன்பும் கவனிப்பும் கவனிச்சுட்டு வந்தாரு. ஆனா இன்னொரு தோட்டக்காரர் அந்த செடி கொடிக்கு மேல எப்ப பார்த்தாலும் வெறுப்பையும் எரிச்சலையும் மட்டுமே கொடுத்துட்டு வந்தார். இந்த அன்பா கவனிச்சுக்கிட்டாருல, அவரோட செடிகள் எல்லாம் ரொம்பவும் சீக்கிரமாவும் ரொம்பவும் வலுவாகவும் வளர்ந்துட்டு வந்துச்சு. வெறுப்பையும் கவனிப்பு கொடுத்துட்டு இருந்தவருக்கு அந்த செடிகள் சரியா வளரவே இல்லை. இது ரொம்பவும் ஆச்சரியமான விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இன்னொரு சோதனையும் மேற்கொண்டோம். ஒரு தோட்டத்துல இருக்கிற ஒரு தோட்டக்காரர் எப்ப பார்த்தாலும் அந்த தோட்டத்தை சரி செய்யறேங்கிற பேர்ல ஒரு பெரிய கத்திரிக்கோல் எடுத்துட்டு தன்னோட கைகளால பிடிச்சுக்கிட்டு தேவையான அளவு அந்த கிளைகள் எல்லாம் வெட்டிக்கிட்டு ஒழுங்குபடுத்திக்கிட்டே இருந்தார். இந்த தோட்டக்காரர் ஒரு நாள் தன்னோட நண்பரை பார்க்கறதுக்காக இன்னொரு தோட்டத்துக்கு போறார். அங்க அவரு போன இடத்துல சில நுட்பமான செடிகள் இவர் எங்க தங்களதான் வெட்ட வராரோன்னு நினைச்சிட்டு தன்னோட இலைகள் எல்லாத்தையும் சுருக்கிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல இருந்து மனுஷங்களோட எண்ண அலைகள் இன்னொரு பொருளை பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு உண்மைங்கிற மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஒரு தனி மனுஷனோட எண்ணம், செயல், சொல் இந்த பிரபஞ்சத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும். அது ரொம்பவும் திட்டவட்டமான உண்மையும் கூட. எல்லாரும் நல்ல எண்ணங்களை நினைச்சா உலகமே நன்மை பெறும். தீமையை நினைச்சா அதுக்கேத்த மாதிரி குறைவான விஷயங்கள் தான் நினைக்கும். சரி, நல்ல எண்ணம் அப்படின்னா என்ன? நல்ல எண்ணம்னா இயற்கை விதிக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மீறாமல் அதோட ஒத்து போறது வாழ்றதுதான் நல்ல எண்ணம். நம்ம வாழ்க்கை ஒரு சங்கிலி தொடரும் போல உள்ளது. ஒருவரோட உடலுக்கோ மனசுக்கோ ஏதோ ஒரு அதிர்ச்சி பாதிப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்குவோம். அது அவருக்கு ரத்த பந்தம் உள்ள, அதாவது பிளட் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லப்படுறவங்களுக்கும், அல்லது கடமை பந்தம் டியூட்டி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லப்படுறவங்களுக்கும் ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா தான் இருக்கு. இயற்கையோட இந்த விதிமுறை பரிதான் நம்ம எண்ண அலைகள் அடுத்தவங்களை பாதிக்குது. The atmosphere can bear negative thoughts only to a certain extent and finally burst into crisis, riots and wars. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் திண்ண பேச்சில் அது ஒரு விஞ்ஞான பூர்வமான திட்டவட்டமான உண்மை. இப்படி இவ்வளவு விஷயத்தையும் என்னை பார்க்க வந்த அந்த பெரியவர் என்கிட்ட எடுத்து சொன்னார். அவர் இதோட நிப்பாட்டல இன்னொரு விஷயத்தையும் என்கிட்ட சொன்னார். இந்த விஞ்ஞான உண்மைகள் எல்லாம் பள்ளிக்கூடங்கள்ல குறைஞ்சபட்சம் 3வது வகுப்பு படிக்கிற குழந்தைங்கள்ல இருந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுக்கறது மூலமா குழந்தைகளோட எண்ண அலைகள் எப்பவுமே நல்ல விதமா பிரதிபலிக்கும். அது இந்த பூமியை சொர்க்கமா மாற்றக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது சித்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். உலக சமாதானத்துக்காக அணு ஆயுதங்கள் குறைக்க வேண்டியது ரொம்பவும் ஒரு பக்கம் முக்கியமான விஷயமாவே இருந்தாலும், குழந்தைங்களை நல்ல விதமா வளர்க்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமா இப்போ இருந்துட்டு வருது. அதை யாரும் மறுக்கவே முடியாது. இதோட இந்த கதை முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.